Hello everyone. நம்ம இன்னைக்கு chapter 9 solutionsல short answer first one பார்க்கலாம். So solution, define the term solution. Solutionனா என்னன்னு கேட்டிருக்காங்க. Solution அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா homogeneous mixture அப்படிங்கிறாங்க. So homogeneous mixture of two or more substance அப்படிங்கிறாங்க. So இது என்னன்னு பார்க்கலாம். So homogeneous அப்படின்னா என்னன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தெரியறது தான், அதாவது சேம் அப்படிங்கறத ஹோமோஜீனஸ். மிக்சர்னா ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸுமே மிக்ஸ் ஆகி கிடைக்கிற இதை தான் நம்ம மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சொல்யூஷன்னா ஒன்றும் இல்லை, எனக்கு ரெண்டு இல்லை அதுக்கு மேலே சப்ஸ்டன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கிற மிக்சரை தான் என்ன சொல்கிறோம், சொல்யூஷனுங்கிறோம். அந்த மிக்சர் வந்து எல்லா இடத்துலையும் எனக்கு சேமாக தான் இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த சொல்யூஷன் எதால ஆயிருக்கு அப்படின்னா ரெண்டு திங்ஸ்னால தான் ஆயிருக்கு. ஸோ இந்த சொல்யூஷன் இந்த ரெண்டு திங்ஸ் இல்லாமையும் இருக்காது. ஸோ ஃபார் சொல்யூஷனில் எனக்கு சொல்யூட் இருக்கு, அப்புறம் சால்வெண்ட் இருக்கு. இந்த ரெண்டுமே எனக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கிறது தான் மிக்சர். ஸோ சொல்யூட்னா என்னன்னு பார்த்துடலாமா? சொல்யூட் அப்படின்னா டிசால்வ் ஆகுது இல்லை, அந்த டிசால்வ் ஆகிற திங்கை தான் வந்து சொல்யூட்டுன்னு சொல்கிறோம். சால்வெண்ட் அப்படிங்கிறது சொல்யூட்டை எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டிசால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுறது தான். என்னது அப்படின்னா ஸோ சொல்யூட்டை டிசால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா சால்வெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வாட்டர் இருக்குது, அப்புறம் சுகர் இருக்குது. இந்த ரெண்டுத்தையுமே நான் வந்து சொல்யூஷனாக எப்படி மாற்றுறேன்னா, இந்த சுகர் அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா சொல்யூட், ஆனால் வாட்டர் அப்படிங்கிறது சால்வெண்ட். ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாமா? எப்படின்னா, எனக்கு சுகர் எதில் டிசால்வ் ஆகுது? வாட்டரில் டிசால்வ் ஆகுது. ஆனால் எனக்கு சுகருங்கிறது தானே டிசால்வ் ஆகுது, சுகருங்கிறது கரைஞ்சு போயிடுது. ஆனால் எதில் எனக்கு கரையுது? வாட்டரில் கரையுது. ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு சொல்யூட் சால்வெண்ட்னா என்னன்ட்டு? ஸோ இந்த சொல்யூட் இருக்கு இல்லையா, இந்த சொல்யூட் வந்து சால்வெண்ட்ல யூனிஃபார்மா என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது யூனிஃபார்ம்னா ஒரே மாதிரி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிசால்வ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மிக்சர் இருக்குல்ல, சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் கரைஞ்ச மிக்சர் இருக்குல்ல, அந்த மிக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும், சேஞ்சஸ் ஹேப்பன்ட். ஆனால் எனக்கு என்ன தெரியாது அப்படின்னா அந்த சேஞ்சஸ் விசிபிளாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? எனக்கு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கங்காட்டி ஹோமோஜினஸாக தானே இருக்குது அந்த சொல்யூஷன், அதனால் அந்த சேஞ்சஸ் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாமா? சொல்யூஷன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன்னா ஒன்றும் இல்லை, எனக்கு ரெண்டு இல்லை அதுக்கு மேலே இருக்க சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, சப்ஸ்டன்ஸ்னால் நான் கீழே சொன்ன அந்த வாட்டர், சுகர், அந்த மாதிரி நிறையா சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மிக்சரை ஃபார்ம் பண்ணும். அந்த மிக்சர் வந்து எந்த இடத்துல பார்த்தாலுமே ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் ஹோமோஜீனஸ் மிக்சர் ஆஃப் டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சொல்யூஷனை. இந்த சொல்யூஷன் சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் இல்லாமல் சொல்யூஷனே இருக்காது. சொல்யூட்னா நான் கரைய வைக்கிற பொருள், அதாவது சுகரை தான் நான் கரைய வைக்கிறேன் அப்படின்னா, சால்வெண்ட் அப்படிங்கிறது கரைய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற பொருள். சுகர் எதில் தான் கரையும்? வாட்டரில் தானே கரையும். அப்போ இது எனக்கு சால்வெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சொல்யூட் இருக்கு இல்லையா, இந்த சொல்யூட் எப்படி கரையும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர், அதாவது இந்த சால்வெண்ட்ல எல்லா இடத்துலையுமே யூனிஃபார்மாக என்ன ஆகும் அப்படின்னா கரையும். எல்லா இடத்துலையுமே என்ன ஆகும்? கரையும். அதாவது இந்த சுகர் வந்து இருக்க எல்லா வாட்டர்லையுமே என்ன ஆகும்? யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகி டிசால்வ் ஆயிருங்கிறாங்க. இப்போ இந்த மிக்சர் இருக்கு இல்லையா, அதாவது சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் சேர்ந்து கிடைச்சது தானே, கரைஞ்சி கிடைச்சது ஒரு மிக்சர். அந்த மிக்சர் வந்து எனக்கு சேஞ்சஸ் ஆயிருக்கு, கரெக்டாக எனக்கு ரெண்டுமே டிசால்வ் ஆயிருக்கு, ஆனால் சேஞ்ச் ஆகாத மாதிரி காமிக்கும். ஸோ அதை வந்து நாட் விசிபிள் அப்படிங்கிறாங்க. சேஞ்சஸ் ஹேப்பன்ஸ் ஆர் நாட் விசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ.